ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு யூடியூப் சேனல் நர்சிங் அப்டேட். ஸோ வாரம் நம்ம ஒரு ஸ்கேல்ஸ் கோர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அந்த கண்டினியூஷனாக இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறது பிராடன் ஸ்கேல் தான். ஸோ பிராடன் ஸ்கேல் யார் கண்டுபிடிச்சானா பார்பரா பிராடன், அந்த நேம்லேயே இருக்குது, அண்ட் நான்சிங்கிறவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து 1987 இதை கண்டுபிடிச்சாங்க. ஓகேவா? ஸோ இது ஏன் கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஸோ பேஷண்ட் ஹூ ஆர் ப்ரோன் டு டெவலப் பெட் சோர். ஓகேவா? ஸோ ஐசியூலையோ இல்லை வேறு எங்கேயோ பேஷண்ட் இருக்காங்க, இம்மொபிலைஸ்டாக இருக்காங்க, இல்லை பெட் சோர் டெவலப் ஆகிற மாதிரி இருக்காங்க இல்லையா அப்படிங்கிறத நம்ம அசஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஸ்கேல் தான் இந்த பிராடன் ஸ்கேல். ஓகேவா? இதுவரை நான் நிறைய ஸ்கேல் ஸ்கோர்ஸ் பற்றின வீடியோஸ் போட்டிருக்கேன். ஆனால் இந்த ஸ்கேல் ஸ்கோருக்கும் நர்சிங்க்கும் ஒரு பெரிய ரிலேஷன்ஷிப் இருக்குது. என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கேல் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் டெவலப் பை எ நர்ஸ். ஒரு கிளினிக்கல் நர்ஸாக இருந்து ஒரு பேஷண்ட் பெட் சோர் டெவலப் பண்ணுறாங்களா இல்லையான்னு அசஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்கேல் டிவைஸ் பண்ணி அதை நம்ம இப்போ வரையும் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது பிராடன் ஸ்கேல் மட்டும்தான். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். காம்போனன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்துட்டு 6 காம்போனன்ட் இருக்குது. சென்சரி பர்செப்ஷன், மாய்ஸ்டர், ஆக்டிவிட்டி, மொபிலிட்டி, நியூட்ரிஷன், ஃப்ரிக்ஷன் அண்ட் ஷியர். ஐசியூவில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே இதை தினமும் உங்களுக்கு மனப்பாடமாக தெரியும். அது எப்படி பண்ணணும், எப்படி மெஷர் பண்ணணுங்கிறதையும் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ வர எய்ம்ஸ், நார்செட் அண்ட் டிஎஸ்எஸ்பி எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணி கிளாஸஸ் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். 29 ஜான்லேருந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் யூ கேன் ஜாயின் த கோர்ஸ். ஃபர்தர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னா கொடுத்துருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்பர் கொடுத்துருக்கேன், வாட்ஸ்அப் நம்பர் அண்ட் கால் ரெண்டுமே நீங்கள் பண்ணலாம். ஃபஸ்ட்டு காம்போனண்ட்டான சென்சரி பர்செப்ஷனை பார்க்கலாம். சென்சரி பர்செப்ஷன்னா என்ன அர்த்தம்? பேஷண்ட் எப்படி ஒரு ஸ்டிமுலஸ்க்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க, பெயின் ஸ்டிமுலஸாக இருக்கட்டும் எதாக இருக்கட்டும், எப்படி அவங்க ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க அதை வந்துட்டு நம்ம இந்த காம்போனண்ட்டில் மெஷர் பண்ணுவோம். ஃபுல்லி லிமிட்டடாக இருந்தால் ஸ்கோர் 1, கொஞ்சம் கம்மியாக இருந்தால் ஸ்கோர் 2, ஸ்லைட்லி இம்பேர்டாக இருந்தால் ஸ்கோர் 3, இதே இம்பேர்மெண்ட்டே இல்லை அப்படின்னா ஸ்கோர் 4. தென் மாய்ஸ்டர்னால் பேஷண்ட்டோட ஈரப்பதம். ஓகேவா? ஸோ கம்ப்ளீட்லி மாய்ஸ்டாக இருந்தால் ஸ்கோர் 1, வெரி மாய்ஸ்டாக இருந்தால் ஸ்கோர் 2, ஸ்லைட்லி மாய்ஸ்டாக இருந்தால் ஸ்கோர் 3, மாய்ஸ்டரே இல்லை அப்படின்னா ஸ்கோர் 4. மொபிலிட்டி மீன்ஸ் எப்படி அவங்க மூவ்மெண்ட் பண்ணுறாங்க. கம்ப்ளீட்லி இம்மொபைல், மூவ்மெண்ட்டே பண்ணலைன்னா ஸ்கோர் 1, வெரி இம்மொபைல் ஸ்கோர் 2, ஸ்லைட்லி இம்மொபைல்னா ஸ்கோர் 3, நோ இம்மொபிலிட்டி இல்லைன்னா ஸ்கோர் 4. ஆக்டிவிட்டியில் பெட் ஃபாஸ்ட்னா என்னென்னா பெட்டிலே இருக்காங்க, அவங்க நவுறவே இல்லை அப்படின்னா ஸ்கோர் 1. சேர் ஃபாஸ்ட்னா பெட்டில் இல்லாமல் உட்காந்தும் இருக்காங்க அப்படின்னா ஸ்கோர் 2. வாக்ஸ் அக்கேஷ்னலி ஸ்கோர் 3, நல்லா வாக் பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்கோர் 4. ஃபிஃப்த் காம்போனன்ட் நியூட்ரிஷன் வெரி புவராக இருந்தால் ஸ்கோர் 1, ப்ராபப்ளி இன்அடிக்வேட்டாக இருந்தால் ஸ்கோர் 2, ஸ்லைட்லி இன்அடிக்வேட்டாக இருந்தால் ஸ்கோர் 3, இதே நல்ல நியூட்ரிஷன் ஸ்டேட்டஸ் இருக்குன்னா ஸ்கோர் 4. லாஸ்ட் ஃபைனல் காம்போனன்ட் ஃப்ரிக்ஷன் அண்ட் ஷியர். ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குது, அவங்கள அடிக்கடி மூவ்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்கோர் 1, பொட்டென்ஷியல் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா ஸ்கோர் 2, இல்லை அவங்க அந்தளவுக்கு ஃப்ரிக்ஷன் அண்ட் ஷியர் இல்லைன்னா ஸ்கோர் 3. இப்போ ஸ்கோரிங் பார்த்தீங்கன்னா ஸ்கோர் 9 இல்லை அதை விட கம்மியாக இருந்தால் தே ஆர் வெரி ஹை ரிஸ்க் டு டெவலப் பெட் சோர். இதே 10 to 12 இருந்தால் ஹை ரிஸ்க், இதே 13 to 14 இருந்தால் மாட்ரேட் ரிஸ்க், 15 to 18 இருந்தால் மைல்டு ரிஸ்க், இதே 19th மேலே அவங்களோட ஸ்கோர் இருந்துச்சுன்னா ரிஸ்கே இல்லைன்னு அர்த்தம். ஸோ இதில் மேக்ஸிமம் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 23 வரும், மினிமம் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 6 வரும். ஸோ வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் கைஸ்.